ஐயனார் துணை சிறையில் டுடே எபிசோடில் நம்ம சோழனோ நிலவோ வானத்திக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. வானத்தி ரொம்பவே கோவப்பட்டு, நீங்கள் யார் என் விஷயத்தில் தலையிடுறதுக்கு? நான் யாரனாலையும் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் நீங்கள் கூட தான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையை பிடிக்காமல் ஏதோ இவரை நம்புவார், உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி வந்துங்க. கடைசியில் இவர் உங்கள் கழுத்தில் தாலி கட்ட போய் நீங்களும் பின்னாடியே வந்துட்டீங்க. அதே மாதிரி எனக்கு நான் லவ் பண்ண பையன் சரியில்லை. எங்கள் வீட்டில் நான் மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்கேன். கல்யாணமும் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழ போகிறேன். அதை கேட்க முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவமானப்படுத்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. என்னங்க இது, ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கலான்னு நம்ம இவ்வளோ தூரம் போகிறான்னாக்க இந்த வானத்தை என்னடனா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இது பேசணும்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு பேசணும்னு சத்தியமாக எனக்கு தெரியலைங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு நம்ம பேசின விஷயம் பாண்டிக்கு தெரிய வேண்டாம், பாண்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா வானதி நேராக மெக்கானிக் ஷாப்புக்கு போய் அங்கே நம்ம பாண்டிக்கிட்ட உன்னால் பேச முடியலன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணியும் வர சொல்லி பேச வச்சிருக்கே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? நான் தான் உன்னை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்டேன்ல, அப்புறம் எதுக்காக நீ திரும்ப திரும்ப என் பின்னாடியே வந்துட்டுருக்க? ஏதோ வரமாட்டேன், என்னை பற்றி பேச யார் வரமாட்டாங்கன்னு பெருசாக பேசிட்டு போனேன், அடுத்த நாளே உங்கள் அண்ணனும் உங்கள் அண்ணி வந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாரு. இந்த சோழனுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்லிட்டு வீட்டில் பயங்கரமாக சண்டை நடக்குது. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.